ஓகே, ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் கிட்ட வந்தாச்சு. 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாம் 2025க்கான டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். குருவினா, சிறுவினா, நெடுவினா, என்னென்ன படிக்கணும், ஒன் வேர்டில் எப்படி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறது, ஈவன் தோ புக் இன்சைடு கொஷின் கேட்பாங்க 2-3, ஸ்டில் நம்ம எப்படி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறது, அதுக்கு நம்ம வே ஆஃப் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோ பதிவில் முழுசாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு தயவு செஞ்சு 12th ஸ்டூடெண்ட் பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் மறந்துடுறீங்க. ஸோ லைக் பண்ணுங்கள், அப்போ தான் இந்த வீடியோ நிறையா மாணவர்களை போய் சேரும். அண்ட் ஆல்சோ நான் போடுற இந்த எஃபர்ட்டுக்கு எனக்கான நீங்கள் கொடுக்குற ஒரு அங்கீகாரம் இதுதான். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, இதே மாதிரி நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அப்லோட் பண்ணுற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்ம சேனலில் என்ன கிடைக்கும் அப்படின்னா, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பப்ளிக் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோடு பண்ணுவோம். பப்ளிக் எக்ஸாமுடைய அஃபிஷியல் மாடல் கொஷின் பேப்பர் அப்லோடு பண்ணுவோம். நம்ம சேனல்லேருந்து தனியாக க்ரியேட் பண்ணி இந்த வருஷம் எதெல்லாம் பப்ளிக் எக்ஸாமுக்கு கேட்க சான்சஸ் இருக்கோ அதை வச்சே ஒரு மாடல் கொஷின் பேப்பர் மாதிரி, ஏன்னா கொஷின் பேப்பர் பேட்டர்னில் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படிங்கிறக்காக கொஷின் பேப்பர் டைப்பில் நம்ம க்ரியேட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் தி சேனல். அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷனில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மாடல் கொஷின் பேப்பருக்கான PDF டவுன்லோட் பண்ணுற லிங்க்கும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுற லிங்க்கும் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸோடைய PDF எல்லாமே நான் அதை ஷேர் பண்ணுவேன். நிறைய ஸ்டடி டிப்ஸ், வாய்ஸ் மெசேஜ் கொடுப்பேன். ஸோ அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன் வேர்ட் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் எப்படி படிக்கணும்னு. இப்போ வாங்க நம்ம டைரெக்டாக குருவினா, சிறுவினா, நெடுவினாக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு 2 மார்க் கொஷின். குருவினா, செய்யுள்ள பொறுத்தளவில் கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரம் ஆகிறது, விளக்கம் தருக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவகப்படுத்துகிறார்? மிக மிக முக்கியமான ஒரு கொஸ்டின். நிலையாமை குறித்து சவரி உரைக்கும் கருத்து யாது? ஆக்சுவலி இந்த PDFல உள்ளதே டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான். பட் இதையும் நான் உங்களுக்கு சம் கொஷின்ஸ் அன்வான்ட் மீன்ஸ் இது அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது அப்படின்னா அதை அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிங்கிறப்ப அதை நான் சொல்லாமல் இருக்கிறேன். இந்த 6வது கொஷின், 7வது கொஷின் அதெல்லாம் அந்தளவுக்கு தேவையில்லை. 8வது கொஷின், ஸோ இதெல்லாம் நாட் மச் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ புக் இன்சைடு கொஷின் மேலே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. மறக்கக்கூடாதது, மறக்கக்கூடியது எவற்றை? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஞாலத்தின் பெரியது எது? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். சினத்தை ஏன் காக்க வேண்டும்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் திருக்குறள். அடுத்தது வசனம் கவிதை வேறுபாடு தருக, கம்பல்சரி கேட்கக்கூடிய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். கழிவிழா ஒளிவிழா விளக்கம் தருக. நான் ஏன் இந்த மெட்டீரியல் புக்கை வச்சே நான் சொல்லியிருப்பேன், ஏன்னா அந்த மெட்டீரியல் வச்சு சொல்கிறேன்னா இதில் ஆன்சர்ஸும் இருக்குது ரொம்ப ஈஸியாக. இதோடைய PDF நான் முடிஞ்சாலும் கன்ஃபார்ம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்து வளர் தலமொங்கு கந்தவளே தொடருக்கு பதிவுரை எழுதுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒருமுக எழினி பொறுமுக எழினி, வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அடுத்தது மன உறுதியின் தேவை பற்றி திருக்குறள் கூறுவது. நஞ்சுண்பவர் என, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நஞ்சுண்பவர் அது பார்த்துக்குங்க. பகைவரும் அழிக்க முடியாத அரண் எது? அதெல்லாம் பார்த்துங்க. வறுமையும் சிறுமையும் தருவது எது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இலக்கண குறிப்பு, படுப்பதுவும் சொல்தல், அது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அறிவுடை வேந்தனின் நெறி குறித்து பிசிராந்தையார் கூர்வனையாவை, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செவி அறிவுறு துறை விளக்குக, வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. இறைமகளாரின் இன்னலை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர், இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. உரைநடை குருவினாவை பொறுத்தளவில் நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடுக. புக்கில் தம்மனை சிறுகுறிப்பு வரைக. அக்காலத்து கல்வியில் மனன பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கீழதிசை சுவடி நூல்கள் குறித்து எழுதுக. பருவத்தை பயிர் செய் நேர மேலாண்மையோடு பொருத்தி எழுதுக. இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துக்குங்க. அடுத்து இலக்கணம் மற்றும் மொழிப்பயிற்சியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிந்தால் தரலாம், முடித்தால் தரலாம், அந்த கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் யாவை? படாம் ஈத்த, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். விடியல் வனப்பு, இரு சொற்களையும் ஒருங்கிணைத்து தொடரமைக்க. அடுத்து ஓமை சொற்றொடர்களை தொடரில் அமைத்து எழுதுக. இதெல்லாம் பார்த்துக்குங்க. அடுத்தது ஆளுக்கொரு மரம் வளர்ப்போம் என்னும் முழக்கத்தொடர் வாயிலாக எவற்றை வலியுறுத்துவாய்? வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். மனிதன் தன் பேராசை காரணமாக இயற்கை வளங்களை கடுமையாக சேதப்படுத்தி அதன் விளைவை இன்று சந்தித்துக் கொண்ட இரு தொடர்கள் இருக்குது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மயங்கொலி சொற்கள் கம்பல்சரி கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வல்லினம் வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுதல், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து இலக்கண குறிப்பு, வெண்பாவிற்குரிய தலை, ஒரு விகற்பம் பல விகற்பம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் மிக மிக முக்கியமான ஒரு வினாக்கள்.
ஸோ இதெல்லாமே நல்லா பார்த்துக்க. சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமைக்க அதுவுமே அதிகமாக கேட்கக்கூடிய ஒன்று. ஸோ பார்த்துக்கோங்க. பொருள் வேறுபாடு அறிந்து ஒரே தொடரில் அமைத்து எழுதுக, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் இந்த உலையெல்லாம் அதிகமாக கேட்குற ஒரு கொஷின், நல்லா பார்த்துக்கோங்க. மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுதல் அதெல்லாமே மிக மிக முக்கியமான ஒரு இது, இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது உறுப்பிலக்கணம் பொறுத்தளவில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க, எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ பகுபத உறுப்பிலக்கணம், புணர்ச்சி விதி ரெண்டுமே கம்பல்சரி ஒன்று ஒன்று கேட்பாங்க. இதில் உள்ளது எல்லாத்தையும் நல்லா பார்த்துங்க, மிக மிக முக்கியமானது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்கோங்க. அண்டு 4 மார்க் கொஷின் சிறுவினாக்கள். செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான், செந்நிறத்து வானம் பூக்காடம் எல்லாம் சம்டைம்ஸ் கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இவ்வாழ்க்கை சிறப்புற அந்த இது முக்கியத்துவம் வள்ளுவரோட கொஷின், அது வந்து பார்த்துக்கோங்க. சினத்தால் வரும் கேடு பார்த்துக்கோங்க. ராமலிங்க அடிகள் கந்தவேலிடம் எத்தகைய உறவு வேண்டும் என கேட்கிறார். பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்ற முறை திருஞான சம்பந்தர் எவ்வாறு பதிவு செய்கிறார். அடுத்தது யானை புக்க புலம்போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமை ஊமையும் பொருளையும் பொருத்தி விளக்குக. ஏங்குழி நீர் ஞாலத்தை இருளகற்றும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. தமிழை பொறுத்தளவில் குறிப்பாக செய்யுளை பொறுத்தளவில் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக டைப்பில் இருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வரும், பார்த்துக்கோங்க. வருபவர் எவராயினும் நன்றி செலுத்தி இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக, இதெல்லாம் பார்த்துங்க. உரைநடையில் சங்க பாடல்களில் ஒலிக்கோலம் குறிப்பிடத்தக்க பண்பாகும் விளக்குக. பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம் விளக்கம் எழுதுக. தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் இன்றைய சூழலில் குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் குடும்பத்துக்கு செய்யும் உதவிகள் யாவை. நீங்கள் ஆசிரியரானார் மாணாக்கரை அன்பினால் எவ்வகையில் நெருப்படுத்துவீர். மணலில் எழுதியது முதல் தற்காலம் வரை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தொகுத்துரைக்க. வேளாண் மேலாண்மை குறித்து நீவிர் பரிந்துரைப்பவற்றை, இந்த 6மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கங்க. அணி பொருள் வேற்றுமை அணி, நிரல் நிறை அணி, ஏகதேச உருவக அணி, தொழில் உவமை அணி இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. சொற்பொருள் பின்வரும் நிலை அணி இதெல்லாம் பார்த்துங்க. திணைத்துறை செறிவுத்துறை சான்றுடன் விளக்குக, அந்த கொஷின் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் நயம் பாராட்டுதல் அதெல்லாம் பார்த்துங்க. தமிழாக்கம் இதில் உள்ள எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. பழமொழியை வாழ்க்கை நிகழ்வோடு பொருத்தி எழுதுதல், அது நீங்கள் ஓனாவே எழுதலாம், பட் இந்த மெட்டீரியல் உள்ளதையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நெடுவினா 6 மார்க் கொஷின். செய்யுள்ள பண்பின் படிமமாக படைக்கப்பட்ட ராமன் பிற உயிர்களும் கொண்டிருந்த உறவு நிலை பாடப்பகுதி வழி நிறவுக. திருக்குறளிலிருந்து கம்பல்சரி ஒன்று வரும், திருக்குறள் உள்ள எல்லாமே நல்லா பார்த்துங்க. செய் நன்றி அறிதல், ஸோ இது எல்லாமே திருக்குறளிலிருந்து ஒன்று வரும், பார்த்துக்கோங்க. கவிதை எழுத அறிய வேண்டுவனாக சுரதா கூறுவனவற்றை விவரிக்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அறிவுடைமை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திருக்குறளில் செய்தித்துறையும் அறிவுடைமையும் தான் கேட்டிருக்காங்க அதிகமாக. அப்புறம் வாழ்வியல் இயக்கம் இது ரொம்ப ரேர் தான், பட் எல்லாமே பார்த்துங்க. திருக்குறள்லேருந்து ஒன்று கம்பல்சரி வரும், அது பார்த்தாவே செய்யுள்ள உள்ளதை அட்டன் பண்ணிடலாம். திருக்குறள் மட்டும் பார்த்தா கூட எல்லாமே. உரைநடை வினாக்களை பொறுத்தளவில் உரைநடை 6 மார்க். குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்தே மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது, எவ்வாறு விளக்குக. பண்டைய கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்கள் இடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்து எழுதுக. நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக, இதெல்லாம் பார்த்துங்க. துணைப்பாடத்தில் பாரதி கடிதம் பார்த்துக்கோங்க. உரிமை தாகம் கதை பார்த்துக்கோங்க. ஸோ கிராமங்கள் தங்கை அந்த முகவரி எழுந்து வருகிறது, அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் மிக முக்கியமானது. மனப்பாட பகுதி பாடல் எல்லாமே பார்க்கணும், திருக்குறள் அண்ட் மனப்பாட பகுதி பாடல். ஸோ இதுதான் தமிழுக்கான வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ 1 வேர்டு கொஸ்டின் எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். புக் இன்சைடு புக் பேக் நீங்கள் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் 14ல் 12 வரைக்கும் கேட்டுருவாங்க. ஸோ ஒரு 2 or 3 கொஸ்டின் புக் இன்சைடு, அது புக்குக்கு அவங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே முன்னாடி போகிறதுக்கு ஒவ்வொரு லெசனுக்கு முன்னாடியுமே நுழையும் முன், அப்புறம் கற்றவை கற்ற பின், ஸோ அந்த மாதிரி சில இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு க்ரீன் கலர் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பிங்க் கலரில் சில வேர்ட்ஸ்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அண்ட் ஆல்சோ நான் ஒரு புக் இன்சைடு 1 வேர்டு கொஸ்டின் மெட்டீரியல் வச்சிருக்கேன், போத் புக் பேக் அண்ட் புக் இன்சைட் சேர்த்து ஒரு மெட்டீரியல். அந்த மெட்டீரியலோட PDF லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் உள்ள புக் இன்சைடு 1 வேர்டையும் பார்த்துக்கோங்க. ஸோ புக் இன்சைடு 1 வேர்டெலாம் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணணும்லாம் இல்லை, ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்தாவே போதும். ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு அங்கே ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே ஆப்ஷனை பார்த்தோன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ ரொம்பலாம் நாட் மச் அந்தளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது கிடையாது. ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அண்ட் வாட்ஸ்அப்லேயே நான் இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல் ஷேர் பண்ணுறேன். ஸோ மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட். ஆல் தி பெஸ்ட்.